வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் கூட நம்ம மனநலம் பற்றி பார்த்தோம். நம்ம எப்படி நம்மளோட மனநலத்தை பாதுகாப்பா வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் அதற்குரிய அநேக ஆலோசனைகளை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட அதுல ஸ்பெஷலிஸ்டான ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மிஸ் ஏஞ்சலின் பிளெஸி அவங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ் பிளெஸி. வணக்கம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அநேகர் ஃபேஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கவங்க, வயதானவர்கள் எல்லாருமே சொல்ற காரியம் ஸ்ட்ரெஸ். நீங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னா ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது. அது ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை புதுவிதமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு நம்ம பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நாய் இருக்குது. அந்த நாயோட வலை தெரியாம மிதிச்சிடுறீங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த நாய் துரத்தும். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்ப்போம். அந்த டைம்ல ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னா கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரெஸ்பான்ஸ் நான் சொல்லுவேன். இப்போ அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது அந்த நாய் கடிக்க வருது, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னது எப்படி நமக்கு தெரிஞ்சு நம்ம மூளையில இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அது ஆக்டிவேட் ஆகி சொல்லுது. அப்போ அந்த டைம்ல நம்ம பாடியில என்னென்ன நடக்கும்னா ஃப்ரைட் அண்ட் ஃபிளைட் ஹார்மோன்னு சொல்லுவோம். அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசால். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ன்றது பார்த்தா கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடக்டிவ் ரெஸ்பான்ஸ். இப்போ ஸ்ட்ரெஸ்னாலே ஒரு பேடுன்னு தான் சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம். அதுல என்ன ப்ரொடெக்டிவ்? ஸ்ட்ரெஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வகையான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. இப்போ நம்ம நல்ல விஷயத்துல ஸ்ட்ரெஸ் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒரு பெரிய கல்யாண ஈவெண்ட் அரேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ற வீட்டுல எப்படி இருக்கும்? நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ப்ராப்பரா இருக்கணும்னு சொல்லி ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறுகிய காலகட்டத்துக்கு இருந்துட்டு கடந்து போயிடும். இப்போ ஸ்ட்ரெஸ்லே பல வகைகள் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல யூஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயத்தை பத்தி பாக்குறோம். யூஸ்ட்ரெஸ்னா என்னன்னா ஒரு புது விஷயம், ஒரு புது ஹேபிட், இல்ல ஒரு புது ஹாபி கத்துக்க போறீங்கன்னா ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கிறீங்க. ஒரு கிட்டார் கிளாஸ்க்கே ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம போயிடுவோம். பட் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் நம்மளை நோக்கி இருக்கும். இது ஈஸியா இருக்குமா? நம்மளால கத்துக்க முடியுமா? இதே ஒரு 2-3 கிளாஸஸ் போய் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க, ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்ததுன்னா அப்பவும் ஒரு வித ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் அட் த எண்ட் அதை முடிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லபடியா பிளே பண்ண கத்துக்கிட்டீங்க, நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கடந்து போயிட்டு ஒரு ஹாப்பி ஜோனுக்கு வந்துருவீங்க. இது ஒரு விதமான பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரீசன்னால நமக்கு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரலாம். அதுல ஒண்ணு என்ன சொல்றோம்? டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வந்தாலோ, இல்ல வீட்டுல இருக்கவங்க யாருக்காவது உடம்பு முடியாம போனாலோ, இந்த ஹெல்த் இஷ்யூன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த டிஸ்ட்ரெஸ்ன்றது என்ன பண்ணும்னா நிறைய பாடிலி அண்ட் ஆஸ் வெல் அஸ் மைண்ட்லி சேஞ்சஸ் நிறைய கொண்டு வரும். இப்ப ஃபினான்ஷியல் லாஸ்னே எடுத்துக்கலாமே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அப்படியே அவங்க ஸ்டக் ஆன் ஆயிடுவாங்க, ப்ராப்பரா சாப்பிட மாட்டாங்க, ப்ராப்பரான ஸ்லீப் ரொட்டீன் இருக்காது. அதனால என்ன ஆகும்? பாடிலி சேஞ்சஸ் நடக்கும், பிசிக்கல் சேஞ்சஸும் நிறைய நடக்கும். இந்த விதமான டிஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்துல இருந்து அதுல இருந்து அவங்க வெளியே வர முயற்சி பண்றாங்கன்னா அதெல்லாம் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே அந்த ஸ்ட்ரெஸ்லேயே ஸ்டக் ஆன் ஆயிட்டு நெக்ஸ்ட் எதுவும் மூவ் ஆன் ஆகாம அதே என்வாயன்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அது கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, டிஸ்ட்ரெஸ், இது ஏன் வருது? இதோட காசஸ்லாம் என்ன? நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு காசஸ்ன்னு மெயினா பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மெயின் ரீசன் சொல்லலாம். ஒன்று ஹெல்த் இஷ்யூ, இன்னொன்று வெல்த் இஷ்யூ, இன்னொன்று ஃபேமிலி இஷ்யூ. நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இந்த 3 ஃபேக்டர்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூ, நமக்கு ப்ராப்ளம் வந்தாலும் ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கோ ப்ராப்ளம் வந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் தான். வெல்த் இஷ்யூன்றது மெயினாக சொல்றது ஃபினான்ஷியல் தான். ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங்ல ட்ரபிள் வந்தாலுமே அது வெல்த் இஷ்யூல வரும். தென் ஃபேமிலி இஷ்யூ, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள வர இஷ்யூ, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 2 பேருக்கும் ப்ராப்ளம் அங்க ஏதாவது இஷ்யூ ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒர்க் பிளேஸ்ல இஷ்யூ ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் எஜுகேஷன், ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்னா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, வைவானா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. தென் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னொரு கோர்ஸுக்கு ஷிஃப்ட் ஆன் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுறதா இருக்குது. பட் அதுலேருந்து நம்ம ஸ்டக் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இந்த டிஸ்ட்ரெஸ் வருது. ஓகே,
இப்ப வந்து ஓகே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம எப்படி அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது? சோ அதுலயே நம்ம பின்தங்கி இருக்காம கண்டிப்பா ஒரு கட்டத்துல அதுல இருந்து வெளியே வரணும்ல, அது எப்படி வர்றது? ஸோ முதல்ல வந்து இவ்வளோ விதமான ஃபேக்டர்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம், எதனால வருது, எதனால வரலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது நம்ம எந்த விஷயம் நம்மள ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுது அப்படின்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியல, ஸோ படிக்க முடியாதனால எனக்கு மார்க்ஸ் டவுன் ஆகுது. ஸோ அதுக்கு நான் என்னென்ன எஃபர்ட்லாம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது இன்னொன்று வந்து ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ். ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ல வந்து ஒன்று நீங்க நிறைய வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுக்கலாம். சில நேரங்கள் உங்களால நோ சொல்லவே முடியல, எல்லா வேலைகள் கொடுத்தாலும் நீங்க பண்ணிடுறீங்க, பட் அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எந்த ஃபேக்டர் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்றது பெட்டர். ஸோ இப்போ கிராஸா பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவோம். எதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற ரீசனை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரலான்ட்டு. இதுல ஒரு சில வழிமுறைகள் இருக்கா? நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறைகள் காட்டுனீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்கா பார்த்துக்கிட்டோம்னா மெடிடேஷன் சொல்லுவோம். மெடிடேஷன் அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ மெடிடேஷன் பண்றதுலேயே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுவாங்க. மெடிடேஷன் உட்காரும் போதே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. போய் அமைதியான ஒரு நிலையில உட்காருவாங்க. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள போகும். ஸோ அதை யோசிச்சு அதுவே போய் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள கொண்டு போய்விடும். ஸோ ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, மெடிடேஷன் நம்ம உட்காரும் போது பிரீதிங் எக்ஸசைஸும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரீதிங் எக்ஸசைஸ்ன்னு வரும்போது நிறைய டைப் ஆஃப் பிரீதிங் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இனிஷியலா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அமைதியான பிளேஸ்ல போய் உட்காரலாம், இல்லைன்னா லை டவுன் படுத்துக்கோங்க. தென் பிரீத் இன் பிரீத் அவுட், மூக்கு வழியா மூச்சு இழுத்து வாய் வழியா மூச்சு விடுறது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பேசிக்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. அண்ட் வந்து பெல்லி பிரீத்திங், அதுக்கப்புறமா வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும்னா கூட அதுலயுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரீதிங் எக்ஸசைசஸ் இருக்கு, யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க அதை போய் பார்த்து கத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரீதிங் எக்ஸசைஸ்ல ஷாலோ பிரீத்திங் தான் நான் சொல்லியிருக்கேன். பிரீத் இன் பிரீத் அவுட். இதுவே வந்து கொஞ்ச நாள் அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து ஹோல்ட் ரிலாக்ஸ் பிரீத்திங் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா 4 கவுண்ட்ஸ் அவங்க வந்து இன்ஹேல் பண்ணுவாங்க, 4 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க, 4 கவுண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் வே தான். ஸோ பிரீதிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, படிக்கணும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக பிரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கு. நல்ல தூக்கம் வரணும்னா அதுக்கு தனியாக பிரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ பிரீதிங் எக்ஸசைஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட். ஸ்ட்ரெஸ்ன்னு இல்லை, மற்ற எல்லா விஷயத்துக்குமே நம்ம பாடியையும் மைண்டையும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு. ஸோ எப்பெல்லாம் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றோமோ, ஸோ சும்மா உட்காராம மெடிடேஷன் கூடவே பிரீதிங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெடியூல், ஹெல்தியான டயட் எடுத்துக்கிறது, அண்ட் நிறைய கிரீன் வெஜிடபிள் சாப்பிட்றது, ஹெல்தி டயட் மோஸ்ட்லி. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தென் மெடிடேஷன் கூடவே வந்து எக்ஸசைசஸ், ஒர்க் அவுட்னு சொல்றோம். ஒர்க் அவுட்னா போய் உட்காந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லலை. சிம்பிள் டாஸ்க். மார்னிங் எழுந்துக்கிறீங்களா, அப்போ 2 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, சன்லைட் பாருங்க, அண்ட் 2 ஏர்லி மார்னிங் வாக்ஸ் போகலாம். ஒரு 15 மினிட்ஸா இருக்கட்டும், 20 மினிட்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த டைம்ல எந்த விதமான கேஜெட்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் யூஸ் பண்றது, ஃபோன்ல சாட் பண்றது, வாட்ஸ்அப் பார்க்கறது, இந்த மாதிரி இல்லாம மெடிடேஷன், ஒர்க் அவுட்னு பண்ணும்போது உங்க ஃபுல் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். ஸோ இது ஒரு பேசிக் வே. மெடிடேஷன் பண்றது, பிரீதிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றது, ஹெல்தி டயட் எடுத்துக்கிறது, அண்ட் ஸ்லீப். ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஸ்லீப்ன்றது கண்டிப்பா குறைஞ்சிருச்சு. 8 மணி நேரம் தூங்குறீங்களான்னு கேட்டா ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆக்சுவலி 8 மணி நேரம் கண்டிப்பா எல்லாருமே தூங்கணும். ஸோ நம்ம தூக்கத்தை வந்து யார் இப்ப அதிகமா ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னா மொபைல் ஃபோன். ஸோ நிறைய விதமான ஆப்ஸ் யூஸ் பண்றது, பேசுறது, அண்ட் வீடியோஸ் பாக்குறதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றோமே தவிர ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெடியூல் வச்சுக்கவே மாட்டேங்கிறோம். ஸோ ஈவன் இப்பெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மி ஆயிடுச்சு, ஸ்லீப் ரொட்டீனும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ஃபேக்டர்னால கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்ப சொல்லியிருக்க 5 விஷயத்த கண்டிப்பா உங்க கடைப்பிடிச்சா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே டாக்டர். இப்ப வந்து நெக்ஸ்ட் உங்களோட கிளினிக் வந்து நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பாப்பீங்க. இப்ப ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால வந்து முடியலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கோ அட்வைஸோ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க கிளினிக் வர்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் பண்றீங்க? ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்றீங்க?
ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம்ல பேசிக்கா ஒரு 5 திங்ஸ். இது இல்லாம நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரதுக்கான வழிமுறைகள் இருக்கு. ஸோ ஈவன் சொல்ல போனா நான் ஒரு தடவை ஒரு பேஷண்ட் பார்த்தேன். நிறைய ஏப்பம் வருதுன்னு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க, முடி கொட்டுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ நமக்கு கவலைப்பட விஷயங்களே இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்களா புது புது விஷயங்களை ஆட் ஆன் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சுத்தி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கதா செய்யுது. அதுல இருந்து நம்மளை பாத்துக்கிறதுன்றது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அது இல்லாம இப்ப நான் ஒன்னு சொல்லி கொடுக்க போறேன், என்னன்னா ஜேர்னலிங். ஸோ முக்காவாசி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுல வந்து இருக்கிற பாசிட்டிவிட்டி எல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி தான் வந்து நிற்கும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவா யோசிச்சு ஓவர் திங்க் பண்றதுனாலுமே நிறைய ஸ்ட்ரெஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் வரும்போது பிஹேவியர் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் நமக்கு நடக்கும். ஒன்னு என்ன, நிறைய கோவப்படுவாங்க, நிறைய கவலைப்படுவாங்க, அண்ட் நிறைய ப்ரோகாஸ்டினேஷன். அப்படின்னா என்னன்னா, வேலைகள் செய்யாம அப்படியே டிலேலே வச்சிருப்பாங்க. பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ இப்ப டிலே பண்ண என்ன ஆகும், கண்டிப்பா வந்து லாஸ்ட் மினிட் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க வைங்கன்னும் போது கவலைப்படுவாங்க. சோ அந்த கவலைப்படுறதுனால இப்போ கண்டிப்பா வந்து இது ஏன் முடிக்கலன்னு கேட்கும்போது கோவம் வரும். ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ஷன்ல தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியில வரதுக்கு வந்து ஜேர்னலிங்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நிறைய பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க. ஒரு விஷயம் முடியலன்னு நினைக்காம என்னால பண்ண முடியும், இது எப்படி நான் இன்னும் ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஸோ ஒரு தடவை ஒன்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது வரலன்னா வேற என்ன விதமா நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு நோட் புக் வச்சுட்டு அந்த நோட் புக்ல இன்னைக்கு டேட் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் என்னெல்லாம் பாசிட்டிவா பார்த்தேன், என் வாழ்க்கையில என்னெல்லாம் பாசிட்டிவா நடந்துச்சுன்றதை எழுதிட்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ அது நாட்கள் போக போக கண்டிப்பா ஒரு 15 days நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா the way of thinking itself it changed. பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லா விஷயத்தையுமே. ஸோ அப்போ உங்களுக்கு அப்ரோச் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அந்த விஷயத்தை இதை எப்படி ஈஸியா நம்ம பண்ணி முடிக்கலாம், நம்ம எப்படி கோவப்படாம ஸ்ட்ரெஸ் ஆகாம பண்ணி முடிக்கலாம்னு சொல்லி கத்துப்பீங்க. அண்ட் இது ஒரு டெக்னிக். இன்னொன்னு வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஆர்ட் தெரப்பி. ஆர்ட் தெரப்பின்னு வரும்போது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருக்கணும், நல்ல டிராயிங் வரைய தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்ட் தெரப்பின்றது, ஆர்ட்ன்றது நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இருக்கு. கிராஃப்ட் பண்றதா இருக்கலாம், பெயிண்டிங் பண்றதா இருக்கலாம், கலரிங் பண்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆகுங்க. இது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இப்போ ஆஃப் லைட்டா பாத்துக்கிட்டீங்கன்னா டூட்லிங்ற ஒரு விஷயம் வந்து ஃபேமஸா இருக்கு. குட்டி குட்டியா பிக்சர்ஸ் வரையுது. அது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குதோ நீங்க அதை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறீங்களோ அதை குட்டி குட்டியா டிரா பண்ணி வைக்கலாம். டூட்லிங் மை டே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவா மோட்டிவேட் ஆகும். சே பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கோமேன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்குது, ஸ்பைரல் டிராயிங் இல்லைன்னா பைலேட்ரல் டிராயிங்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு டைமர் தான், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னா, ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு 2 கையிலுமே 2 பென் பென்சில் ஏதாவது வச்சுட்டு பேரலா டிரா பண்ணுங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல நானே இதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ரொம்ப பதட்டமா இருக்க சுச்சுவேஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க சுச்சுவேஷன்ல ட்ரை பண்ணா நமக்கு வராது. ஒரு 2 minutes பாஸ் பண்ணிட்டு அங்கே பிரீதிங் பண்ணிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 2 minutes பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா லிட்டரலி இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ நம்ம முடிக்கும் போது ஒரு டிராயிங் பேட்டர்னே நம்ம ஃபார்ம் பண்ணிருப்போம், அது நமக்கு தெரியாமலே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் கிராஃப்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து கிராஃப்ட் மாதிரி நிறைய பண்ணலாம். ஆரிகாமிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டிராயிங் எனக்கு வரைய தெரியாது, கலரிங் தான் பண்ணணும்னா கலரிங் புக்ஸ் எல்லாம் வாங்கி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது என்ன சின்ன பிள்ளை பண்ற மாதிரி இருக்கு நீங்க நினைக்கலாம், பட் இதெல்லாமே உண்மையா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்ட்னு வரும்போது முன்னாடி நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கலரிங்குமே பண்ணாலும் புக் எடுக்கணும், பாக்ஸ் எடுக்கணும், அரேஞ்ச் பண்ணணும்னு சோம்பேறிப்பட்டுட்டே இதெல்லாம் பண்ண வேணாம்னு விட்டுருவாங்க. பட் கண்டிப்பா ஆர்ட்ன்ற ஒரு விஷயம் எல்லாருமே ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்வேன். அது ரொம்பவே எஃபெக்டிவ். பிசிக்கலாவும் உங்களை ஆக்டிவா வச்சுக்கும் அண்ட் பிரெயின் மென்டல் லெவல்லையுமே ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கும். ஸோ யூஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்த்தோம். யூஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸோ அது ஒரு பாசிட்டிவ்க்கு நம்மளை டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு காரியம். ஓகே. ஸோ புது விஷயங்கள், ஒரு புது ஹாபி இல்ல ஒரு புது
ஹேபிட்டை கத்துக்கிறோம்னா இந்த யூஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடி, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னேன். எல்லாருமே போய் உட்கார்ந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணுமான்னு சொன்னா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ, பேசிக்கலி உங்களோட லீஷர் டைமை நீங்க ப்ரொடெக்டிவா மாத்த போறீங்க. லீஷர் டைம்னா என்ன? சும்மா இருக்க நேரத்துல நம்மள காம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம செய்யற விஷயம். எல்லாருமே இப்ப லீஷர் டைம்னா என்ன பண்றோம்? போன் பாக்குறது, டிவி பாக்குறது, இந்த 2 விஷயம் தான். ஏன்னா இதுதான் ஈஸிலி அவைலபிளும் கூட. பட் இதனால ஒரு ப்ரொடக்டிவ் காசு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு எண்ட் ப்ராடக்ட் இருக்கான்னு பாத்தீங்களா கிடையாது. இப்ப நீங்க மொபைலோ டிவியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொபைல்ல ஒரு விஷயம் பார்ப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் பார்த்தோன்னா உடனே என்ன ஆயிடும் நம்ம பிரெயின், இந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கும், இங்கே அதுக்கடுத்து ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கடுத்து அடுத்தடுத்து போகும்போது யோசிச்சு அதுவுமே போய் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல தான் போய் எண்ட் அப் ஆகும். ஸோ நான் வந்து மொபைலே பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணுங்க. இது எப்போ ரொம்ப தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு சும்மாவே. இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் லீஷர் டைம்ல ப்ரொடெக்டிவா பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேஷண்ட்ஸ்ட்டு சொன்னோம்னா, மேம் எனக்கு டைமே இல்லை மேம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. பட் நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பா நிறைய டைம்ஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ இப்போ இந்த யூஸ்ட்ரெஸ்லேயே வந்து நிறைய ஹாபிஸ் ஹேபிட் நீங்க டெவலப் பண்ணலாம்னு சொன்னேன். புது லாங்குவேஜஸ் கத்துக்கிறதா இருக்கலாம். இதுக்கு லாங்குவேஜ்னா டெய்லி உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2-3 நியூ வேர்ட்ஸ் கத்துக்கோங்க. அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 15 days ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்களே எஃபெக்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரெகுலேட் யோர் மைண்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், எக்ஸாம்பிள் 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என் சைடு தப்பே கிடையாது. ஆனா நான் என்ன நினைப்பேன், அந்த சைடு என்னோட பாயிண்ட்டை வந்து நான் சொல்லணுன்றதுக்காக உடனே வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி நான் பேசிடுவேன். ஸோ அது பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு பேசிட்டா ஓகே ஆயிடுமா? கிடையாது. அந்த டே ஃபுல்லா அந்த தாட் என் மைண்ட்ல இருக்கதா செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ரியாக்டிவ் ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. ப்ரோஆக்டிவா ஒரு 2 minutes பாஸ் எடுத்து யோசிச்சு பாருங்களேன். அவங்களே அவங்க தப்ப உணர்ந்துட்டு வந்து பேசலாம். இல்ல அவங்க அந்த டென்ஷன் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போது ப்ரோஆக்டிவா இருக்கணும்ன்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இது இல்லாம ஒரு குட்டி டிப் சொல்றேன். என்னன்னு வந்து, பீப்புளை நினைச்சு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். மெயினா ரிலேஷன்ஷிப்ல இவங்க ஏன் இதை பண்றாங்க, இவங்க ஏன் இதை பண்ணிருக்கலாமே, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு புக்ல படிச்ச விஷயம் தான். ஸோ பீப்புளை இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 different டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. என்னன்னா, ஒரு சில பீப்புள் வந்து சீசன். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நீங்க காலேஜ் சேரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ் சேரும்போது நிறைய புது பீப்புளோட நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஆவாங்க. ஈவன் ஆஃப்டர் காலேஜ் கூட நீங்க அவங்க கூட கான்டாக்ட்ல இருப்பீங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேட்ச்மேட்ஸா இருப்பாங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் பேசுவீங்க, அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அவங்க கூட கான்டாக்ட் இருக்காது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பயாச்சும் அவங்களுக்கு நீடு, எப்பயாச்சும் அவங்க வந்து உங்ககிட்ட உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு காமனா ஒரு கோல்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயே பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு சில பேர் ஃபார் அ சீசன். ஸோ உங்க கூட டிராவல் பண்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வரது கிடையாது. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஒர்க், ஏதாவது ஒரு நீட், இந்த இடத்துல நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வராங்க. ஒரு சில பேர் ஈவன் ஆஃப்டர் த காலேஜ் ஆல்சோ தே வில் பி யோர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க லைஃப் டைம். ஸோ இப்போ வரப்போற பீப்புளை வந்து சீசனாகவும் இருக்கலாம், ரீசனாகவும் இருக்கலாம், லைஃப் டைமா இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில டைம் சீசனா இருக்க பீப்புளை லைஃப் டைமா இருக்கணும்னு புல் பண்ணுவோம். அண்ட் ரீசனா இருக்க பீப்புளையுமே வந்து லைஃப் டைமா இருக்கணும்னு புல் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த 3 விதமான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே இவங்க நம்ம லைஃப்ல வந்திருக்காங்க, இந்த பீரியட் ஆஃப் டைம் நம்ம கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு கூட நீங்க எல்லாரும் போய் ட்ரை பண்ணலாம். நோட் எடுத்துட்டு ஒரு 6 months ஆஃப் டைம்ல என்னென்ன பீப்புள் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் சீசன், யாரெல்லாம் ரீசன், அண்ட் யாரெல்லாம் லைஃப் டைம் சொல்லி கூட பார்க்கலாம். அண்ட் இது இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லி தர போறேன். கெட் அ டெய்லி டோஸ் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும் போது ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும்னு சொல்லிட்டு. அதே போல இப்போ நம்ம பாடி காம் டவுன் ஆகிறதுக்குமே ஒரு சில ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ் கடவுள் இயற்கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னா என்னன்னா, 4 main ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் எண்டோமார்பின். ஸோ ஒரு ஹார்மோனுக்கும் ஒரு வேலைகள் இருக்குது. ஸோ இப்போ டோபமின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து ரிவார்ட் ஹார்மோன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு கோல் செட் பண்ணி அதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் இப்போ யாராச்சும் ஒரு விஷயம் பண்றாங்க, இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு அம்மாவே நல்லா சமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் இன்னைக்கு நல்லா சமைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், உங்களுக்கும் ஒரு சார்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் என்ன ஆகும்னா டோபமைன் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். தென் ஆக்சிடோசின், இது வந்து லவ் ஹார்மோன்னுமே சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா நீங்க உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். தென் செரட்டோனின் ஹார்மோன் எப்போ செக்ரேட் ஆகும்னா ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது, ஒரு நல்ல வாக் போகும்போது, சன்லைட் மார்னிங் எழுந்த உடனே சன்லைட் பார்த்து அந்த விட்டமின் டி எல்லாம் எடுத்துக்கும் போது இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். தென் எண்டோமார்பின், இது வந்து பெயின் கில்லர்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹார்மோன் எப்பெல்லாம் செக்ரேட் ஆகும்னா ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். இப்போ நீங்க ரோட்ல கிராஸ் பண்ண போறீங்க, உங்க கூடவே ஒரு 2 பேர் நிக்கிறாங்க, அவங்களுக்கு கிராஸ் பண்ண தெரியல, நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அப்ப அவங்களும் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுவாங்க, உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஜோக்ஸ் பண்ணி நிறைய சிரிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணா செக்ரேட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் உட்கார்ந்து மெனக்கெட்டு நம்ம பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்களே வந்து நம்ம நோட் பண்றது கிடையாது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணாலுமே ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம காம் டவுனுக்கு வர முடியும். ஸோ இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்லயுமே நான் என்ன சொல்றேன்னா நம்ம மைண்ட் அண்ட் பாடி இது ரெண்டுமே பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டோம்னா வந்து கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியும். அது கண்டிப்பா கஷ்டம் தான், ஸ்ட்ரெஸ்ன்றது சுத்தி நிறைய விஷயத்தினால ஏற்படுது. இந்த மாதிரி குட்டி குட்டி வழிமுறைகளை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இன்ஸ்டன்டா நம்ம வெளியில வர ஆரம்பிச்சோம்னா அதுவே நமக்கு ஒரு ஹேபிட் ஆயிடும், பீஸ்ஃபுல்லா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நிறைய வழிமுறைகள் பார்த்தோம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு லாஸ்ட் டிப் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா நிறைய திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இடைஞ்சலா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மைண்ட்லயுமே வந்து நிறைய விஷயங்கள் கேட்காம ஸ்டோரேஜா இருக்கிறத தவிர்த்துட்டு அன்வான்ட் மெசேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பாசிட்டிவா யோசிச்சு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரலாம். இஃப் இன் கேஸ் இதுல இருந்து வர இன்னும் கஷ்டமா இருக்குதுன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச் மிஸ் பிளெஸி. இவ்வளவு நேரம் எங்ககிட்ட வந்து பேசி அநேக காரியங்களை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் பாத்தீங்களா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி மேற்கொண்டு வெளிவரதுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம கிட்ட மிஸ் பிளெஸி அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த காரியத்தை நீங்களும் உங்க உறவினர்கிட்டையும் உங்க குடும்பத்தினர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கலாம். நன்றி.